ஒன்றுமே கிடையாது அந்த குடும்பத்தில். அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்கான், வெட்டுக்கு வெட்டுக்குன்னு பேசுவா. சின்ன குட்டி பொண்ணு, ரொம்ப பேச்சு ஜாஸ்தி, வெட்டுக்கு வெட்டுக்குன்னு பேசுது எப்போ பாரு. அப்போ பாருங்க, பணக்கார வீட்டு பிள்ளைகள் ஏழை வீட்டு பிள்ளைகள் எல்லாரும் அரசு பள்ளியிலே படித்த காலம் கு அழகிரிசாமியினுடைய காலம். ஸோ இவ போய் படிக்கிற அதே வகுப்பில் அந்த ஊர் ஜமீன்தாருடைய பையனும் படிக்கிறான். ஜமீன்தாரை ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க அந்த காலத்தில். ஜமீன்தாரோட பையன் இவன் கிளாஸில் படிக்கிறான். அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் எப்பவும் போட்டி. அவன் ஏதாவது சொல்லுவான், இது பாரு நான் குதிரை பொம்மை வச்சுருக்கேன், நான் கூட தான் யானை பொம்மை வச்சுருக்கேன். அவன் எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி பேசுவான். ஜமீன்தாரோடைய மகளுக்கு கல்யாணம் எப்படி நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவன் ஊருக்கு மாப்பிள்ளை வந்திருக்காரு, மாப்பிள்ளையும் இவங்க ராஜான்னு தான் சொல்கிறாங்க. பெரிய தட்ட புட்டலா ஊர்வலம் நடக்குது, கல்யாண விருந்து தூள் அடிக்குது. அதுக்கு அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு இந்த பொண்ணு இருக்கால்ல, அவங்க வீட்டில் அவங்க அம்மா அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டா, ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டா. அவங்களுக்கும் அவன் வீட்டுக்காரருக்கும் வாங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு டவல் மட்டும் எடுத்து வச்சுருக்கா, ஈரழ துண்டு ஒன்று. வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறேன், இந்த பாரியா எண்ணெய் வச்சுக்கிட்டு வா, இன்றைக்கி புது துணி போடணும், ஒன்றும் இல்லை, இந்த துண்டையாவது எடுத்து இடுப்பில் கட்டிக்க பார்க்குறான். அவங்க அதுக்கு முந்தின நாள் சாப்பிட்டு வெளியில் எரிஞ்சிருந்த இலையை வாசலில் ஒரு பையன் சொறி பிடிச்ச உடம்போட அந்த இலையை வழித்து தின்றதை பார்க்குறான். என்னப்பா இது, ஒன்றும் இல்லாத இலையை சாப்பிட்ற, பசிக்குது ஆத்தான்றான். அது பதறிச்சு இந்த அம்மாவுக்கு. ஏழை தான் ஆனால் பதறிடுச்சு. வாயா உள்ள வாயா. அன்றைக்கி அவள் என்ன வச்சுருந்தாலோ, ஒரு கூழோ ஒரு கஞ்சியோ, அன்றைக்கி தான் இட்லி அந்த இட்லியில் போட்டு பாதியை கொடுத்தா. எங்கேருந்து வர, அப்பா அம்மா இறந்துட்டாங்க, உறவுக்காரங்கள்லாம் விரட்டி விட்டுட்டாங்க ஆத்தா, எங்கே போகுதுன்னு தெரியாமல் தெருவோர வரேன். இப்படி அவன் பேர் என்னப்பா, என் பேர் ராசான்றான். அவன் சரி இங்கேயே இருந்துக்கன்றான். இந்த மனசு ஏழை வீட்டில் தாங்க வரும், அங்கே தான் வரும் இது. அந்த பொண்ணு பேர் முத்தம்மா, குட்டி பொண்ணு பேர் முத்தம்மா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறான். வழக்கம் போல் ஜமீன்தார் வீட்டிலேருந்து வர பையன் இருக்கால, அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தது, எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்காருன்றான். இந்த பொண்ணு சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு கூட தான் ராசா வந்தாருன்னு சொல்கிறான். ஏன்னா அந்த பையன் பேர் ராசா.